Welcome all. In this session, I am going to discuss you about the concept mathematics behind physics. So we have learned physics so far completely until the chapters 4. So for each and every topic in physics, we cannot survive without mathematics. So as I told before, mathematics is a backbone of physics. Mathematics is a backbone of physics. For analyzing each and every concept, we go for the mathematics. We start up with the physics, we analyze the physics with the mathematics, then again we end with the physics. So for analyzing physics, for calculating physics and getting an answer for the physics, we need a mathematics. So we should be very strong in mathematics. நம்மளுக்கு மேத்ஸ் இல்லனா கம்ப்ளீட்டா பிசிக்ஸ் புரிஞ்சிக்கவே முடியாது. மேத்தமேட்டிக்ஸ் வந்து பக்காவான ஒரு டூல். எப்படி நீங்க ஆண்ட்ராய்ட்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களோ, ஓகே, அப்ளிகேஷன் வந்து மேலோட்டமா இருக்குது. உள்ள அனலைஸ் பண்றது அதுக்கான கோடிங் தான். அந்த மாதிரி தான் மேத்தமேட்டிக்ஸ். சோ பிசிக்ஸ் எப்படினா பிசிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஹைரார்கி சொல்லிருந்தேன். இந்த ஹைரார்கி வச்சு தான் நீங்க மூவ் ஆக முடியும். Physics, you start with the physics, then mathematics, then physics. So the structure is so idoda structure is physics, mathematics, physics. நீங்க இத ரிவர்ஸ்ல போனாலும் சரி, ஒரு க்ளோஸ்ட் லூப் ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஓபன் லூப் ஃபங்க்ஷன்னாலும் சரி, bi-directionனாலும் சரி, unidirectionனாலும் சரி, you start with the physics, you discuss with the mathematics, then you end up with the physics. சரியா? ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் வேணும். பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் என்ன? From our childhood we have been using the addition, subtraction, multiplication, division. இதெல்லாம் ஒரு சின்ன கிளாஸ் வரைக்கும் பிரைமரியில நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். செகண்டரிக்கு வரும்போது அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ், ஜியோமெட்ரி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹையர்ல வரும்போது அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, அதில் அடுத்து பார்த்து ட்ரிக்னாமெட்ரி, தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் சோ ஆன். கிளியர்? நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம தியரிக்கு தகுந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸை படிச்சுக்கிட்டே வருவோம். பட் how far we are applying the mathematics is very important. அந்த மேத்தமேட்டிக்கல் டூலை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம். இன்னும் ரொம்ப சொல்ல போனா கால்குலஸ் பார்ட் வந்துட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வேரியபிள்ஸ் பத்தி படிப்போம். we will be discussing many variables in our physics. For discussing the variables we need to know much about the calculus part. கால்குலஸ்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு எனக்கு புரியாம இருக்கும். ஏன்னா அதெல்லாமே கண்டுபிடிச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து ஒரு ஃபார்முலாவை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. We are gifted to have a calculus as a proper structure. We just need to remember the formulas alone. ஒரு 10 ஃபார்முலா படிச்சா போதும். ஓகே, ஒரு வெக்டார்னு எடுத்துக்கிட்டா எனக்கு அதுல 4 ஃபார்முலா படிச்சா போதும். Just we need to know how to analyze how to deal with the formulas. ஒரு ஃபார்முலாஸை எடுத்து ஒரு இடத்தை அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதும். There is no need for us to find a formula. But here we are suffering, and I feel that all of us are suffering. That too, when I am as a student, I was suffering that without a proper mathematics, I cannot deal with the physics. அதுக்கப்புறம் தான் நானே செப்பரேட்டா மேத்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நீங்களும் என்ன பண்ணுங்க? What I advise you is, it's very better for you to have your maths book always from the class of 8 or 9. ஒரு 8th standard maths bookல இருந்தே கையில வச்சிருங்க பிசிக்ஸ்க்கு. என்னடா இவன் மேத்ஸ் படிக்க சொல்றானேன்னு நினைக்காதீங்க. மேத்ஸ் தான் பிசிக்ஸ், பிசிக்ஸ் தான் மேத்ஸ். நீங்க மேத்ஸ் புரிஞ்சிக்கல, மேத்ஸை யூஸ் பண்ண தெரியுங்கன்னா பிசிக்ஸ்ல ஆன்சரே கிடைக்காது. அது உங்களாலே உணர முடியும். யூ கேன் ஃபீல் தட். ஸோ ஐ கைண்ட்லி அட்வைஸ் யூ டு ஹேவ் த மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸ் வித் யூ. ஒரு பிசிக்ஸ் புக் இருக்குன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸ் வீட்டிலே வச்சிருங்க. நீங்களும் ஹைலி காலேஜ் லெவலில் வந்து யூஸ் பண்ண போறதில்ல. You will be using the mathematical tools from your school only. The expressions, the formulas, the equations,
Everything will be taken from your book, secondary books only. Okay, that too you should be very specific. Your 10th standard mathematics book. 10th standard mathematics நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன தெரிஞ்சிருந்தா போதுங்கிறத நான் சொல்லிடுறேன். I will here teach you that what are all the concepts that you must remember while learning this physics for class 11 and 12. Okay, so let us start the session. So here, as I told, the physics it starts with the physics and physics ends with the physics. In between, it's a mediator like this mathematics. Now, the first concept that we go to be is a vector concept. நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்காங்க. I assume that most of you would have learned this very well, and if not, you please follow this. Vector. Simple definitions. I don't want to keep on reminding you. Okay, I'll just, as a straightforward thing, I will give the definition. You please grasp it soon. Vector, quantity having magnitude and direction. That's physics part. Scalar, it is only the magnitude. That's all. Vector, scalar. This is physics part level. Right? I will differentiate it to you. Vector algebra and parishipini. You know what's the thing I am doing here? This is my 11th standard maths book. I don't feel funny that this guy is always holding the maths book always. And I am proud to have this maths book always with me. Okay, this is my 11th standard maths book. Okay, and the age of this book is around, it's of 2001. It is about 20 years old. இந்த மேத்ஸ் புக் வச்சு தான் நான் இன்னும் physics அனலைஸ் பண்ண முடியும். So vector algebra is very important. That means you see how the 11th maths book is very useful for me for the past 20 years for reading the physics. ஒரு வெக்டரை நான் அனலைஸ் பண்ணி படிச்சு எது வெக்டர் எது ஸ்கேலார் இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்றது எல்லாத்துக்குமே என்னோட நான் ப்ரீவியஸாக படிச்ச மேத்ஸ் இருந்தாலே போதும். இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாவே ஆயிடுச்சு. The mathematics is, the syllabus is so far updated to you. Okay, so I will start with the vector. What is a vector? So how do you represent a vector? What is a vector? How do you represent a vector? How do you add two vectors? How do you multiply two vectors? How do you subtract the vectors? எல்லாமே என்னது? addition, subtraction, multiplication, division. கான்செப்ட் அப்படிதான் வருது. சரியா? நம்மளுக்கு ஒரு நம்பரை பண்ணும்போது நீ ஈஸியா பண்ணிடலாம். ரெண்டு நம்பர் 2 into 2 is 4. ஆனா 2i ங்கிறது ஒரு வெக்டர்னு சொல்றேன். இன்னொரு 2i ஒரு வெக்டர். இத நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்? i ங்கிறது ஒரு கூட இருக்கு. There is a concept called i. நான் இதை எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும்? i ங்கிறது ஆல்பபெட் ஆச்சே, நம்பர் தானே மல்டிப்ளை பண்ண முடியும். அப்ப 2 into 5 போட முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்க? இன்னொரு அனாலிசிஸ் டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் கொண்டு வராங்க வெக்டர்ல. That I will teach you. Clear? So whenever you start this vector, if you are very clear with this addition, we start with the addition of vectors. Okay. So I will draw a line. A vector is represented by a straight line with an arrow at its end. A vector means it is a quantity having direction and magnitude. ஒரு direction ஒரு straight line ஆ தான் represent பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல அது இந்த பக்கம் இருந்துச்சுன்னா arrow இப்படி இருக்கும். If it is like this, arrow will be like this. If it is like this, arrow will be like this. Anywhere the arrow denotes the representation of the direction of the vector. அந்த arrow தான் என்னது? வெக்டரோட டைரக்ஷன் குறிக்குது. சரியா? இது east, this is west. Simply means if I do like right, this means this is the north. This represents the south. Okay, this is what's the direction? North, east. So I will consolidate the vectors. East, west, north, south. This is north, east, north, west. This one is south, west, south, east.
இப்படிதான் டைரக்ஷன்ஸ் சொல்ல முடியும். ஓகே, the standard directions will be like this for any vectors. ஏன்னா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்லையுமே எப்படின்னா பிசிக்ஸ்ல இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்க பிசிக்ஸ்லையுமே the bicycle is riding towards the northeast direction, the rain is falling from northwest direction, it is moving when the air is blowing, the direction of rainfall changes from northeast to northwest. இங்க இருந்து இப்படி ப்ளோ ஆகுது. ஸோ சம் டெக்ஸ்ட் எல்லாமே இப்படி தான் என்ன பண்ணணும், டயக்ராமா மாற்றணும். யூ ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டு a vector diagram. அப்போ வெக்டார் டயக்ராமை எப்படி போடுறது? how do we draw the vector diagram using the statements? only then we can analyze the problem. அப்போ எல்லா வெக்டர்ஸுமே ஒரு டைரக்ஷனுக்கு கொடுத்துட்டா ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். ஆங்கிளை எதை வச்சு சொல்ல முடியும்? நான் ஆங்கிளை ஒரு லைன் பண்ணிட்டு நான் ஆங்கிள் போட முடியாது. வித் ஒன் சிங்கிள் லைன் ஐ கேனாட் புட் an angle. எதுலேருந்து ரெஃபரன்ஸாக இருக்கு? நானே எப்படி நிற்கிறேன், இந்த போர்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கேன், that is a reference for me. From this board how far I am displayed? Just 2 inches. நான் போர்ட்ல இருந்து 2 inches. அப்ப reference is this board. நான் இப்ப என் போர்ட் இருக்கு, என் hand is slanting-ஆ இருக்கு. What is the angle between the board and my hand? My hand is a vector. It is direction. The direction is towards the sky. Northeast direction la irukku. My hand is a straight line. It represents a vector. The angle between the இது north இது northeast ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். My hand is northeast. The board is north. Okay, மேல இருக்கனால நான் north வெச்சிக்கிறேன். இது northeast-ஆ இருக்குது. இது east direction. Okay, so what is the angle between this board and my hand? What is the angle between the board and my hand? So there is a reference. Either you should have a plane for reference. This board is 2-dimensional. So this is a 2-dimensional reference. ஒரு லைன் வெச்சு நான் சொன்னேனா, okay, for example, if you consider these two hands, the angle between these two is, initially the angle between these two is 0. Now when I open my hand, the angle between two hands is, actually now this is 90 degree. This is one hand, this is one hand. These two are vectors. The angle between these two is 90 degree. Clear? So ஒரு angle சொல்லும்போது we need a two different vectors. Clear? So similarly, now this is an angle theta. An angle theta. So ஒரு ப்ராப்ளம்ல ஆங்கிள்ங்கறத டைரக்ட்டா கொடுத்திருந்தா ஆங்கிளாவே எழுதிக்கலாம். It will be very convenient for you. If not, they have given the angle as a statement. ஒரு ஸ்டேட்மென்ட்டா சொல்றேன். It is slanting away from the vertical. If it is, the vector is quite slanting away from the vertical. Slanting away from the vertical. அப்படினு கொடுத்தா என்ன சொல்வீங்க? ஒரு vertical line. This is a vertical. என்னென்ன ஸ்டேட்மென்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்றேன். What will be the statements that we will be facing in physics? The vector is slanting away from the vertical. So நான் ஒரு வெக்டர் வரையறேன், அது வெர்டிகல்ல இருந்து ஸ்லாண்டிங்கா இருக்கு. ஸ்லாண்டிங்னா சாய்வா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஸ்லாண்டிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியாது. And you should be very clear and cautious in remembering the words. You should remember the meaning of the words. Clear student? You should remember the meaning for the words. So slanting means slantingனாலே சாய்வா இருக்குன்னு அர்த்தம். அப்ப some angle ல சாய்வா இருக்கு. இது ஒரு angular standard represent பண்ணும்போது theta. The spelling for this is, how do we spell that? Is theta. Okay, so then you don't know angle கொடுக்கலனா அது theta னு ஒரு variable. If the angle is specified, there is a constant angle. If the variable is not, value is not specified, you consider it as a variable. The variable, the symbol for the variable is theta. Okay, so this is theta. So this is a vector. Let it be a vector. இந்த நம்பரிங் எல்லாம் நேமிங் எல்லாம் எப்படி கொடுக்கிறது? ஒரு ஆங்கிளுக்கு நான் ஒரு வெக்டருக்கு நம்ம கொடுக்கிறது தான் நேமிங். அவங்க நேமிங் ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டா
இதை A வெக்டார், B வெக்டார், C, D, X, Y, Z இதெல்லாம் கொடுத்திருந்தா நீங்க அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். கிளியர்? நவ நான் ஏன் வந்து சில ஸ்டாண்டர்டான நேமிங் போறோம்னு சொல்லிட்டேன். பொதுவாகவே ஆல்பபெட்ஸ் 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. நம்ம எந்த ஆல்பபெட் வேணாலும் கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்டா படிக்கும் போது ஏன்னா உங்க புக்லயே என்னன்னா A, B வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆல்பபெட் இல்ல அடுத்த 2 ஆல்பபெட்டோட முடிச்சுக்கிறாங்க. நீங்க எந்த ப்ராப்ளமே 4 வெக்டர் 5 வெக்டருக்கு மேல போறது இல்ல. A, B, C, D, E, F அதிகபட்சமா 6 வெக்டர்ஸ் தான். ரொம்ப லிமிட் பண்ணும்போதே 4 வெக்டர்லயே முடிஞ்சிடும் கான்செப்ட்ஸ். சோ அப்ப நீங்க டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு 2 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா 2 ஆல்பபெட் வச்சு அனலைஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஃபார்முலாவும் நல்லா மைண்ட்ல ஸ்டிக் ஆயிக்கும். உங்களுக்கு AB வச்சு ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு HI வச்சு ஃபார்முலா சொல்லும்போது உங்களுக்கு தடுமாறும். You will get confused if you use some other variables in the standard formulas. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலானா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால என்ன ஆல்பபெட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி பழகுங்க. Okay? Now, so this is a vector. It is slanting. So this theta is this vector A is slanting with reference to a line. Okay? Then this slanting is our concept. Next, the vector is what? The slope of the vector. That is the slope nu sollama. The elevation of the vector. Elevation nu சொல்லும்போது horizontal ல இருந்து எவ்வளவு elevate ஆயிருக்கு? தரையில இருந்து எவ்வளவு? தரையில இருந்து எவ்வளவு எந்திரிச்சு நிக்குது? ஓகே, தரையில இருந்து எந்த அளவுக்கு? ஓகே, நான் இப்போ தரைக்கு எனக்கும் the elevation is 90 degree. எனக்கும் கிரவுண்டுக்கும் எக்ஸாக்ட்டா 90 டிகிரி. ஓகே, so if the elevation is நான் இப்படி சாஞ்சிரேன்னா if I am okay that is the angle is reduced. so இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கு. ஒரே வெக்டரை ரெண்டுக்கு வெக்டர்களுக்கும் ஹரிசாண்டலுக்கும் சொல்லும்போது நீங்க வெவ்வேறு வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். இது தீட்டா, நீங்க என்ன பண்ணலாம்? ஒண்ணா இது தீட்டா 1 இது தீட்டா 2 னு சொல்லலாம். ஏன்னா ஒரே வேல்யூவை நீங்க ரெண்டுக்கு கொடுக்க முடியாது. இது வேற ஆங்கிள் இது வேற ஆங்கிள். சோ டோட்டலா இது 90 டிகிரி. பேசிக்கா மேத்தமேட்டிக்ஸ்ல ஜியோமெட்ரி ரொம்ப இன்வால்வ் இருக்கு. நீங்க ஜியோமெட்ரி வச்சு தான் வெக்டர் அல்ஜிப்ராவே என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜியோமெட்ரி வச்சு தான் வெக்டரே வரைய முடியும். ட்ரிகனாமெட்ரி வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும். So you need a geometry, trigonometry, then vector algebra. Just you cannot like it draw a vector because you need a geometry for that. The geometry வச்சு தான் theta தான் வரைவீங்க. சரியா? அத அனலைஸ் பண்றதுக்கு trigonometrical formulas. ரொம்ப பெரிய ஃபார்முலாஸ்லாம் இல்ல. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சா போதும், நீங்க எல்லாமே கிளிக் ஆயிடும். You should be very very capable of what making anything into a right angle triangle. ஏன்னா ஸ்டாண்டர்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். ஒரே ஒரு ஃபார்முலா, it's enough that you use only one formula for that. Okay, now you consider two vectors, that is A vector and B vector. ரெண்டு வெக்டர் இருக்கு. This is A vector. பொதுவா வெக்டர்ல என்ன கான்செப்ட்னா, if there is change in the direction, the sign of the vector will change. Okay, polarity இருக்க வெக்டர் இருக்கு. polarity னா என்ன? positive or negative sign. Yes, the vector has a polarity. ஒரு டைரக்ஷன் நோக்கி ஒரு வெக்டர் சொல்றேன்னா அந்த வெக்டரோட டைரக்ஷன் மாத்தறனா polarity sign change ஆகும். Yes, if this is A, this will become -A. எந்த ஒரு டயகிராம்லயும் நீங்க ஒரு வெக்டரை ஒரு டைரக்ஷன்ல வரைஞ்சிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரைஞ்சீங்கன்னா அதை மைனஸ் போட்டு தான் எழுதணும். சரியா? ரைட். இந்த வெக்டரை நான் இங்க எழுதலாமா? கன்ஃபியூஷனே எப்படி என்ன வரும்னு சொல்லிருக்கேன். The questions that may arise in your mind is, can we replace the position of the vector? நான் ஒரு வெக்டர் எடுத்து இன்னொரு இடத்துல வரையலாமா? Yes, you can draw for analyzing it. எந்த ஆங்கிள் மாற்றமும் இல்லாம வரையணும். The important thing is you should not change the angle of the vector. அதோட ஆங்கிளை மாத்திட்டீங்கன்னா வரையும்போது that it means the value மாறிடும். சரியா?
அதாவது நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். லிசன். ஒரு பைக் ஸ்ட்ரெயிட் ரோட்ல 60 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. A bike is moving in a straight road with a speed of 60 km. ஒரு லேன்ல போயிட்டு இருக்கு. அது ஒரு வெக்டார். நார்த் நோக்கி போகுது. 60 km ஸ்பீடு. சரி. இதே பைக்கை பக்கத்து லேன்ல வச்சு அதே 60 km ஸ்பீட்ல போறேன். நார்த் நோக்கியே போறேன். I am just taking the same bike and placing in the adjacent lane. I am taking the same bike. I am placing it in the adjacent lane. Okay? And the bike is going in the same speed towards north. Is both are same? Yes, because the magnitude is same, the direction is also same, provided there is no change in the what? Direction. இதுவும் கரெக்டா நார்த், இதுவும் கரெக்டா நார்த். ஆங்கிள் சேஞ்சே கிடையாது. எந்த ஒரு ஆங்கிள் சேஞ்சுமே இல்ல. அப்படியே parallel எடுத்து வைக்கிறேன். And just taking it parallelly from one place to another place. Okay? Number 11 மாதிரி தான். இது ஒரு 1, இது ஒரு 1. இது அப்படியே பக்கத்துல இருக்கு. Angle is 0 தான். The angle between two parallel lines is 0. Clear? Now, இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே. இது A வெக்டார் மைனஸ் A, இது A. ஒரு பாயிண்ட். ஸ்டாண்டர்டா எப்பயுமே ஒரு வெக்டார் அனலைஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வச்சுக்கங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து வெக்டாரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு நேம் கொடுங்க. யூ கிவ் ஸ்டாண்டர்ட் நேம்ஸ். ஒரு ட்ரையாங்கிள்னு வரைஞ்சா நேமிங் கொடுக்குறீங்கல்ல, ABC, அந்த மாதிரி வெக்டாருக்கு இந்த டோட்டலா ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்கு நேம் A வெக்டார்னு சொல்றோம். பாயிண்ட் வச்சு சொல்லும்போது, பொசிஷன் வச்சு சொல்லும்போது, ஓகே, இந்த பாயிண்ட் தான் OB. So OB vector equal to A vector. இல்ல OA, இது பாயிண்ட் A. பொசிஷன், this represents the position. ஒரு வேல்யூ வச்சு சொன்னா அது பொசிஷன். இது A வெக்டார். இந்த லைனோட பேர் வந்து A வெக்டார். சரியா? இந்த பாயிண்ட் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். B, C, D எது வேணாலும். நீ A ஏன் வைக்க கூடாதுன்னா இந்த ரெண்டு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். Okay, so the position may be a B. O க்கும் B க்கும் நடுவுல இருக்கிறது A vector. So OB vector is equal to A vector. So how do you add the two vectors? Addition of vectors. Addition. A vector, B vector. ரெண்டு வெக்டார் வரைஞ்சிருக்கேன். This is one vector, this is one vector. So when I add these two vectors, this is A vector plus B vector. This is the vector addition. So A vector, B vector. ரெண்டும் ஒரே லைன்ல இருந்தா அப்படியே டைரக்டா ஆட் பண்ண வேண்டியதான். சரியா? ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கு. ஒரு பஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு பஸ் இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணா எத்தனை பஸ் இருக்கு? ரெண்டு பஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எல்லாம் ஒரே லைன்ல இருக்குது, அப்படியே ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். டைரக்ஷனும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் a vector, this is a vector. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். There will be a same, okay? There will be a value for this, there will be a value for this. இதுல இன்னொரு physics இருக்கு. When I come into the physics, I can add two vectors only they are of same physical quantities. இது ஃபோர்ஸ் டினோட் பண்ணுது, இது வெயிட் டினோட் பண்ணுதுன்னா நான் ஆட் பண்ண முடியாது. ரெண்டு ஃபோர்ஸா இருந்தா மட்டும் தான் இத ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி லாஜிக், we cannot add two different physical quantities. So we can add only the same physical quantities. அங்க தான் physics வருது. இங்க மேத்ஸ், இந்த மேத்ஸ்ல என்ன physics இருக்கு? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே same physical quantities ஆக மட்டும் தான் இருக்க முடியும். This should be a same physical quantities provided we can add. Otherwise we cannot add. We just make it as a diagram. So இது ஸ்டாண்டர்டா என்ன சொல்றாங்க? ஒரு ஆல்பபெட் வச்சு சொல்றாங்க. C vector equal to A vector plus B vector.
So for mathematical simplification, we introduce another vector. ஒவ்வொரு இடத்துலயும் ரெண்டு வேல்யூ வச்சு எழுதிட்டு இருக்காம ஒரே வேல்யூ வச்சு முடிக்கிறதுக்கு, that is the additional vector. The sum vector you call it as a vector plus b vector. So please students, those who feel new in the mathematics, you please write these things. இதை எழுதிக்கங்க. You write in the manner as if I write. That is addition of vectors. Then this is same direction with addition. Then a vector b vector direction opposite that. You see the direction is opposite. Okay, the direction is opposite here. இதை எப்படி மாத்திக்கலாம்னா, how can we convert this as this? So ஒரே டைரக்ஷன்ல வச்சு நான் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப b வெக்டார் என்ன பண்ணலாம்? I can write like this minus b vector. So இந்த b வெக்டாரை நான் சேஞ்ச் பண்ணா இப்படி minus b வெக்டார்னு எழுதலாம். Then this is a vector. Now the total vector is a vector plus or minus b vector, which is a vector minus b vector. Okay, so ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் அப்படியே மாத்தனா சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப a vector plus minus b vector, minus times plus is, that is minus. Okay, so this is minus b vector. So எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ண தெரியலனா இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இத பண்ண கூடாதுன்னு இல்ல. It is not that we should not change the direction of the vector. For our convenience and for our analysis, we can change the direction of the vector provided the angle should not be changed. Okay, if you change the angle, அதோட காம்பனன்ட் தான் எடுத்து போகணும். அது என்னன்னு ஃபர்தரா சொல்றது. இதெல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்குது. இது வந்து சப்ட்ராக்ஷன்ல வந்திருக்கு. ஓகே, இந்த அடிஷன் ப்ரீவியஸா வந்தது அடிஷன், இதெல்லாம் சப்ட்ராக்ஷன். திஸ் இஸ் சப்ட்ராக்ஷன். ஏன்னா டிஃபரண்ட் டைரக்ஷன்ல இருக்கும்போது நீங்க இத சப்ட்ராக்ட் தான் பண்ணுவீங்க. ஓகே, that is the resultant vector you get. Now, so these vectors are in same length. Okay, ஒரே ஆக்சிஸ்ல இருக்குது, டைரக்ஷன் தான் வேற. இதுல இன்னொரு லைன் நல்லா லிசன் பண்ணுங்க. ஒரே ஆக்சிஸ்ல இருக்கு, ஆனா டிஃபரண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதை எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். அதாவது ஒரே ஆக்சிஸ் தான், a வெக்டார் இங்க இருக்கு, b வெக்டார் இங்க இருக்கு. இது ஒரு கன்ஸ்ட்ரைன்ட். ஒரே ஆக்சிஸ் தான், a vector இங்க இருக்கு, b vector இங்க இருக்கு. So you see here that both the directions are same. Both the directions are opposites, but the both lie in the same axis. அப்பனா நீங்க டைரக்டாவே ஆட் பண்ணிட்டே போலாம். இதுக்கு நெகட்டிவ் சைன், இதுக்கு நெகட்டிவ் கொடுப்பீங்க, இதுக்கு பாசிட்டிவ் கொடுப்பீங்க. இல்ல b vector plus a vector னு போடிங்கனா b vectorக்கு என்னது, இது ரெண்டையும் ஆட் பண்ணா இதுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா ஒரே லைன்ல தான் இருக்கு. அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிட்டே போலாம். சைன் மட்டும் மாத்திக்கணும். எதை ரெஃபரன்ஸா எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. இங்க c வெக்டார் இருக்கா, எனக்கு if you are adding with reference to b vector, b vector is ரெஃபரன்ஸா வச்சு நான் ஆட் பண்றேன்னு வைங்களேன். அப்ப a by c நீங்க என்ன பண்ணணும், ரிவர்ஸ் தான் கொண்டு வரணும். so b vector plus minus a vector plus minus c vector. so b வச்சு பார்க்கும்போது மற்ற ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப the total vectors எப்படி இருக்கும், b vector plus minus a vector plus minus c vector. clear? இன்னும் எத்தனை வெக்டர்ஸ் வேணாலும் ஒண்ணா இருக்கலாம். அதாவது குட் எக்ஸாம்பிள் இஸ், ஒரு பெரிய டேபிள் இருக்கு. ஓகே, ஒரு எலிஃபண்டே இருக்கு. ஒரு எலிஃபண்ட
நாலு பேர் கயிறு கட்டி இழுக்கிறாங்க. நாலு பேர் கயிறு கட்டி இழுக்கிறாங்க. Okay, you consider a good example is this is an elephant. எல்லாரும் ஒரே கயிறு ஒரு எலிஃபண்ட் இருக்கு. Okay, this represents man 1, man 2, so and so on. அஞ்சு பேர் இருக்காங்க. அஞ்சு பேர் கயிறு கட்டி இழுக்கிறாங்க. எல்லாம் ஒரே நேரம் பிடிச்சி இழுக்கும்போது ஒரே டைரக்ஷன்ல தான் இழுக்காங்க. ஓகே, சோ அப்ப இந்த எலிஃபண்ட் பிடிச்சி இழுக்கும்போது ஓகே டோட்டல் வெக்டார் அப்படியே இருக்கும். டோட்டல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் a force equation. எலிஃபண்டோட ஃபோர்ஸையும் தாண்டி தான் நீங்க இழுக்கணும். இது ஆப்போசிட்ல இருக்கும், இது ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, பட் they lies in the same. In physics you will be discussing about kinetic theory. Okay, kinematics, laws of motion. எல்லாத்துலயும் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபோர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க வெக்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் பாலை த்ரோ பண்றேன், மேலே போகும்போது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, அதுக்கு ஒரு வெக்டர் வேணும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதுவும் வெக்டார்ல தான் வரும். சரியா? நீங்க வெக்டாரான வச்சு அனலைஸ் பண்ணும்போது உங்க क्वेश्चंस எல்லாமே வெக்டாரா இருந்தா you should be capable of applying the vector formulas. So next one is parallelogram law. Parallelogram law I have taught you before, but I have revised it very clearly. ஏன் அது கொடுக்குறேன்னா, இப்போ நான் ஒரு வெக்டார் எடுக்கிறேன். இது ஒரு ஹாரிசான்டல் லைன் இருக்கு. This is 30 degree. I am sure that you have faced this type of directions. இந்த மாதிரி ஒரு டயகிராமை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. I am very sure ஒரு vector, another vector with an angle of displacement with these two. Okay, the angle between these two vectors is 30. So if you are asked to find the resultant of these two vectors, resultant என்னும்போது என்னது, ரெண்டு ஒரே லைன்ல இருந்தா நான் அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா ரெண்டு வெவ்வேறு ஆங்கிள் இருக்கு. How do I find the resultant? இதுக்கு தான் மீனிங் இருக்கு. There is a meaning for this. ஒரே லைன்ல இருக்கும்போது அப்படியே ஆட் பண்ணிட்டு போக ஃபார்முலா இருக்கு. ரெண்டு வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கு, அதுக்கு எனக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். Both the vectors are in same different directions. How can I find the resultant of the vector? Is there any formula for that? So for that we are going for the analysis of parallelogram law. Parallelogram law, triangular law வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கான்செப்டை கொண்டு வரேன். I am bringing the concept of triangular law and parallelogram law for finding the resultant of two different vectors in two different directions. Okay, so you just draw this diagram first. Then how do we represent a vector? ஒரு vector represent பண்ணும்போது, for example I am giving a value of a vector equal to 4i vector. B vector is what? B vector is 3i plus 4j. 3i plus 4j, that is a B vector. A vector is 4i vector. Now, you see why A vector has only one component? It is lying in the horizontal axis. It is a x-axis and y-axis. So this is a xy plane, and A vector lies in the horizontal axis, and it has only one component, that is 4i. Then B vector. B vector has two components, that is
this position has two components, 3i plus 4j, a horizontal and a vertical component. சரியா? now இப்போ என்ன செக் பண்ணலாம்னா the ஒரு law யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதும் டைரக்டா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சு வரதும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, now the formula for finding the resultant of two vectors. Resultant is formula enna paarக்கலாம். You draw this as a parallelogram. You draw this diagram as a parallelogram. இதுக்கு parallel என்ன பண்ணுங்க, the b, you place the b vector here. Angle change பண்ணாம what you do is you draw a line b vector here. இதே 30 degree ல. You should not change the angle of b vector. This is a b vector. And you draw a line from this point to this is the resultant vector. This is the resultant vector. Actually this is 30 degree. This is the resultant vector or vector. Triangular law enna solran, I will give a triangular law, you make a note of it. Triangular law. If there is a vector, if there are two vectors, that is a vector and b vector. The third one is a vector that is the resultant of these two vectors when you connect. Okay. இதை எப்படி ஆட் பண்றதுனா addition of head-tail method. To find the resultant of two vectors, you have to add the vectors in head to tail method. Head to tail method னா என்னன்னா, ஒரு வெக்டரோட ஏன்னா ரெண்டுமே ஒரே tail இருக்கு. The vectors cannot be added in this manner. இந்த b vector எடுத்து இங்க வச்சிருங்க. You replace the b vector, you place the b vector here to the head of the a vector. Okay, you take the b vector and place it such the way the tail of b vector merges with the head of the a vector. Now this is the resultant vector. So r vector is equal to a vector plus b vector. This is the addition in vector form. This is the vector addition. Okay, அப்படியே vector addition. ஒரு a வெக்டரையும் b வெக்டரையும் ஆட் பண்ணா எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும்போது a vector b vector, this is totally c vector. இங்க இதே ரிசல்டன்ட் வெக்டர்னு சொன்னா r வெக்டர் தான் வரும். r வெக்டர் is a vector plus b வெக்டர். ஆனா இங்க ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. b வந்து ஒரு ஆங்கிள்ல இருக்கு. அப்படி இருந்தா the resultant எப்படி ஆட் பண்ணனும்னா b வந்து a ஓட ஹெட்ல மீட் பண்ணிக்கணும். b ஓட டெயில் வந்து a ஓட ஹெட்ல இருக்கணும். இல்ல a ஓட ஹெட் வந்து b ஓட டெயில்ல மீட் பண்ணனும். Either of the way, head to tail addition தான். Okay, the head should meet the tail. The head of the one vector should meet the tail of another vector. அப்படி place பண்ணிட்டா நீங்க addition பண்ணனும். That is the rules for the vector addition. இதை இப்படியே பண்ணலாம். Another way of doing the same is, listen carefully. A vector b vector அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? minus b vector. அதே பொசிஷன்ல அப்படியே திருப்பி போடுங்க. The same position you just what? Without changing the angle, you just
Make the vector opposite to the actual vector. Draw the vector in opposite direction. You change the direction of the vector, be it vector 180 degree phase shift பண்ணிருங்க. 180 degree phase shift னா என்னன்னு கிளியரா சொல்றேன். அது trigonometry வர mathematics. Trigonometry அது geometry. Total angle is 360. நான் இப்ப சொல்ற ஒவ்வொன்றையுமே நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே parallel எழுதிக்கிட்டே வாங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதுங்க. The things that I am telling for you, you just pause your video and write it. Okay? இப்போ நான் triangular law சொன்னேன், அது கீழே இதை எழுதுங்க. Then you write this. The statements that I am telling you must write as a hint. ஒரு hint எழுதிக்கங்க. This is totally 360 degree. 360 degree है 4 ஆ split பண்ணா என்ன வரும்? 90 degree. Each one is 90 degree. So if I am drawing a vector here, one 90 degree. 4 lines are 36. So if a vector is here, a vector, phase shift na enna? ஒரு position la irundha இன்னொரு positionக்கு I am rotating the vector, okay, by some angle. If the a vector is shifting the phase shift na angle shift பண்றேன், that is I am rotating. tail fix பண்ணிட்டு I am rotating. tail center ஆ வச்சிட்டு tail அப்படியே வச்சிட்டு இது a vector. If this duster is a vector, இது அப்படியே fix பண்ணிட்டு இப்படி rotate பண்ணா என்ன வரும்? Angle is 90 degree. This is 90 degree. இந்த duster அப்படியே என்ன பண்ணிரேன், இந்த பக்கம் வைக்கிறேன். This is 90 plus 90, 180. Again if I am rotating here, totally in the point of the total pada, that is 180 plus 90, that is 270. full ah convert பண்ணிறேன். 360. so இது 180. so I will redraw the diagram for your convenience. சரியா? so this is 180 degree, this is 270 degree, and this is 360 degree. This is 90. so 180 degree phase shift பண்ணா இங்க இருக்க a vector இந்த பக்கம் வந்துரும். So if the a vector is here, this will become a vector is like this. This is the phase shifting. You make a note of, students those who don't know what is a phase shift, you make a note of this. For 360 degree phase shift panna, vector la edho change irukuma? Will there be any change if the vector is phase shifted by 360 degree? No, because it comes to the same position. It comes to the same position. எத்தனை தடவை 360 degree phase shift பண்ணாலும், one time பண்ணாலும் சரி, two time, if the vector is phase shifted by n times 360 degree, if okay, if the vector is phase shifted by 360 degree, the vector will comes to the same position. So in parallelogram அப்ப இதுல resultant vector என்னது? head tail method. You start with the tail and end with the head. resultant la head to head meet ஆகும். resultant ஓட head இன்னொரு vector ஓட head meet ஆகும். அதான் லாஜிக்.
the head of the resultant should meet the head of the another final vector. So here r vector is minus b vector plus a vector. That is r vector is a vector minus b vector. This is a triangular law. In parallelogram law, you see, this is 4i. What is the component of? The formula for this is r vector. I will directly give the formula. Formulas you have to memorize. No need of deriving it often. Formulas நீங்க memorize பண்ணிதான் often நீங்க derive பண்ண வேண்டாம். Clear? ஏனா simple தான். R vector is also this formula is derived in the syllabus itself. So R vector equal to you will be having only the what? The magnitude value. நான் magnitude டைரக்டா சொல்லிடுறேன். இந்த R vector ஓட magnitude சொல்றேன். A square plus B square plus 2ab cos theta. This is the formula for resultant vector. Magnitude of the resultant vector. இதுல வெக்டரா நீங்க ஆட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? r vector equal to a vector plus b vector. அப்ப a vector என்னது? r vector equal to 4i plus 3j plus 4j. இந்த மாதிரி பண்ணலாம். சரியா? So, but in the magnitude, these two will not be same. For that, I will calculate you. So, I have given a, this is my own value. This is my own value, and I have checked it whether the values, scalar values and vector values are same. I will check it and give the answer for you now. So vectors are direct add பண்ணும்போது ஒரே லைன்ல இருந்து ரிசல்டன்ட் எடுக்கிறீங்க. ஓகே? இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஃபார்முலா போடணும். ஒரு ட்ரையாங்குலர் parallelogram வச்சு ஃபார்முலா பண்ணா if you need a magnitude you should use this formula. So use this formula for finding the magnitude of two vectors. The angle may be of anything, but it should not exceed the 90 degree. 90 is the 180 the maximum limit. Okay, 0 to 180 is the maximum limit.